வெல்கம் டு மை சேனல். 2025 10th எழுத போகிற அரியர் ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் சயின்ஸ் ப்ராக்டிகல் கிளாஸ் அட்டன் பண்ணால் தான் ப்ராக்டிகல் எக்ஸாம் எழுத முடியும். இந்த ப்ராக்டிகல் கிளாஸுக்கு யாரெல்லாம் அப்ளை செய்யலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலில் 8th 10th 11th 12th அரியர் அண்ட் ப்ரைவேட் எக்ஸாமுக்கு எப்போ எக்ஸாம் நடக்கும், எப்போ அப்ளை பண்ணுறது, எப்போ ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ணுவாங்க, எப்போ ரிசல்ட் வரும், எப்போ மார்க் ஷீட் இஷ்யூ பண்ணுவாங்க, இந்த டீட்டெயில் எல்லாம் கம்ப்ளீட்டாக வரும். அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனுக்கு வரும். முதல்ல ஏற்கனவே சயின்ஸு ப்ராக்டிகல் எக்ஸாமில் ஃபெயில் ஆனவங்க, அதாவது 25 மார்க்குக்கு 15 மார்க் எடுத்து ப்ராக்டிக்கலில் ஃபெயில் ஆனவங்க இந்த ப்ராக்டிக்கல் கிளாஸ் மறுபடியும் கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஆகணும். அதனால் அவங்க இந்த ப்ராக்டிக்கல் கிளாஸுக்கு கண்டிப்பாக அப்ளை செய்யணும். அடுத்தது, நீங்கள் ரெகுலர் ஸ்கூலில் 8th கம்ப்ளீட் பண்ணி டிஸ்கண்டினியூ ஆகிருந்தீங்க, இப்போ 10th எழுத போகிறீங்கன்னா இந்த ப்ராக்டிக்கல் கிளாஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் ரெகுலர் ஸ்கூலில் 9th டிஸ்கண்டினியூ ஆகிருந்து இப்போ 10th எழுத போனீங்கன்னா கண்டிப்பாக இப்போ நீங்கள் இந்த ப்ராக்டிகல் கிளாஸுக்கு அப்ளை பண்ணணும். சில பேர் ஓல்டு பேட்டர்னில் 10th எழுதிருப்பீங்க, அப்போ சயின்ஸில் நீங்கள் ஃபெயில் ஆகிருந்தீங்க அப்படின்னா இப்போ நியூ பேட்டர்னில் கண்டிப்பாக ப்ராக்டிகல் கிளாஸ் அட்டன் பண்ணி ஆகணும், அதில் பாஸ் மார்க் எடுத்து ஆகணும். அதனால் இந்த கிளாஸுக்கு நீங்களும் அப்ளை பண்ணணும். சில பேர் இப்போ தான் 8th ப்ரைவேட்டாக எழுதிருப்பீங்க, இன்னும் ரிசல்ட் வந்திருக்காது. நீங்கள் டிஓ ஆஃபீஸில் காண்டாக்ட் பண்ணி இப்போ அப்ளை பண்ணலாமா அப்படின்னு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ப்ராக்டிக்கல் கிளாஸுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், தேவைப்பட்டால் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கேள்வி இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்கள்.